ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது. விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க, என்னைக்கு வச்சாங்கன்னு தெரியல. இன்னும் விடாத பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம் போல. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரெயிலர் ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்காக கட் பண்ணிலாம் வச்சிருந்தாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நேற்று சாயங்காலம் 6 மணி வரைக்கும் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எல்லா தரப்புலையுமே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேணாம், இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள், சென்சார் ப்ராப்ளம், காப்பிரைட் இஷ்யூ, ஒன்றும் அனிருத் வந்து அதை ஒன்றும் ஃபைனல் மிக்ஸ் பண்ணல, ஒன்றும் ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கல, அதில் அவர் தரப்புல இருந்தது போன மாதம் வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. படத்தை தள்ளி வச்சிருந்தாலும் கூட ட்ரெய்லராவது விட்டுருக்கலாமே. இல்லை, அவங்க பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்கல்ல. ஓடிடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கப்ப அந்த டென்ஷன்ல இருந்து அவங்க ஒன்றும் மீளேறவே இல்லையே. சவதிகா அந்த பாடல் வந்தப்போவுமே கூட வந்து இன்னொரு சர்ச்சை என்ன வந்தது அப்படின்னா வந்து இந்த மியூசிக் வந்து பகத்வாசில் படத்துல இருந்து அதோட சேர்ந்த மாதிரி இருக்கு. வாங்குற சம்பந்தம் வேலை பாருங்க பாய் அப்படிதான் இருக்கு. இப்ப எல்லாருமே அததான் சொல்றாங்க. என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இடத்த தூக்கி போட்டுறாரு அந்த பாட்டுல. இப்ப இந்த அஜித் கடவுள தூக்கி போறாரு. சரி, இப்போ பொங்கலுக்கு வரல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் பொங்கலுக்கு வரலன்னா அடுத்த படம் எப்போ வரும்? இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அப்டேட் எதுவுமே இல்லை. ரொம்ப நாளாக வந்து இதுக்கான அப்டேட்டுக்கே வந்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக ஒரு சில வேலைகள்லாம் வந்து படக்குழுவினர் பண்ணாங்க. அதன் மூலமாக சரி ஓகே, அப்போ படம் கண்டிப்பாக வந்து திரும்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. நேற்று 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லைக்கா வந்து இப்போ ரசிகர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரியான சிக்கல், எதனால இப்போ படம் வெளியாகிறதுல தாமதம் இருக்கு? விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க, என்னைக்கு வச்சாங்கன்னு தெரியல. விடாத முயற்சி தான் அந்த படத்துக்கு வந்து. விடாத முயற்சின்னு விடாத பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம் போல. முதல்ல ஆரம்பிச்சது விக்னேஷன் வச்சு ஆரம்பிச்சு, விக்னேஷன் அதில் வந்து விளையிட்டு, அதுக்கு பிறகு வகைல் திருமேனி வந்து, அதுக்கு பிறகு ஷூட்டிங் போய் அங்கே போய் ஷூட் பண்ண முடியாமல் அங்கே கிளைமேட் ப்ராப்ளம்னால திருப்பி வந்து போன வருஷம் பிப்ரவரியோட அந்த படத்துக்கு டேட் கொடுத்துருந்தார். பிப்ரவரி வரைக்கும் படம் முடிக்கல. போன மாதம் வரைக்கும் ஷூட்டிங் நடந்திருக்கு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு தாண்டி ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாமே பார்த்து சரி பொங்கலுக்கு வந்து படம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி எல்லா வேலைகளையும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சென்சாருக்கு உண்டான ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய வேலைகள், சென்சாருக்கு உண்டான கண்டென்ட் ரெடி பண்ணக்கூடிய வேலைகள், ஒரு பக்கம் மிக்சிங் அனிருத் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த காப்பிரைட் இஷ்யூன்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரேக் டவுன் அதுக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் இருந்து பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க. 100 கோடினாங்க. கடைசியில் அந்த குறைச்சி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நின்றுருக்குறாங்க. இப்போ அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சிக்கல், அது ஒரு சிக்கல். ரெண்டாவது அனிருத் சைட்ல இருந்து இன்னும் மிக்சிங்லாம் ஒன்றும் முடியல. ஒரு 2-3 நாள் ஆகும். அவர் ஏதோ ஒரு 15 நாள் வரைக்கும் வந்து டைம் கேட்டதாகவும் 15 நாள் இவங்க 4 நாள் 5 நாளில் கொடுங்கன்னு இருக்கிறாங்க. அது ஒரு சிக்கல். ரெண்டாவது சென்சார் ப்ராப்ளம். இந்த யூரோப் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மேக்ஸிமம் அங்கே வந்து ஹாலிடேஸ் தான். கிறிஸ்மஸ் லீவில் ஆரம்பித்தவங்க ஜனவரி 1ஆம் தேதி லீவ் முடிஞ்சு வேலைக்கு வந்துட மாட்டாங்க அங்கே பெரும்பாலும். அது அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் ஆகி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மந்தமாக தான் போகும் இந்த யூரோப் கண்ட்ரீஸில் எல்லாமே. இப்போ சென்சார் அப்ளை பண்ணி வாங்குற 10ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்ளை பண்ணி வாங்குறது ஒரு சிக்கல். ரெண்டாவது சென்சார் பண்ணுறப்ப சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணும். வெறும் படத்தை மட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தை பற்றின ஃபுல் டீட்டெயிலோடைய ஷார்ட் பை ஷார்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று. இப்போ யூரோப் கண்ட்ரீஸ் பண்ணால் இங்கிலீஷில் பண்ணும், மிடில் ஈஸ்ட்டில் பண்ணால் அது வேறு ஒரு லாங்குவேஜில் பண்ணணும், சிங்கப்பூர் மலேசியா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும். அதுவே ஒன்றும் பண்ணல. அந்த சிக்கல் இருக்குது. இப்போ வேர்ல்டு வைடு படம் வந்து இந்தியாவில் நம்ம ரைட்ஸ் சென்சார் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேர்ல்டு வைடு படம் ரிலீஸ் ஆகலைன்னா சிக்கலாயிரும். அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. கண்டென்ட் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை, சென்சாருக்கு முடியலை. இந்த பக்கம் இந்த காப்பிரைட் இஷ்யூ வர ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அப்படின்னு போகிறப்ப கடைசி நிமிடம் வரைக்கும் நேற்று சாயங்காலம் 6 மணி வரைக்கும் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எல்லா தரப்புலையுமே இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து, டைரக்ஷன் தரப்புலேருந்து, மியூசிக் தரப்புலேருந்து, பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேணாம், இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது, டைமு ஹாலிடேஸ் இருக்குது, 2 நாள் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க. நான் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ வேலையும் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு கண்டென்ட் போகலன்னா அது பெரிய சிக்கலாயிரும். முந்தையெல்லாம் வந்து பிரிண்ட்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில் வந்து பெரிய படங்கள் வந்து சென்னையில் ரிலீஸ் ஆயிரும். அடுத்தடுத்த சிட்டியில் இருக்கக்கூடிய படங்கள் ஊரில் வந்து காலசோ போட முடியாது. பெட்டி வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெட்டி பஸ்ஸில் வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அந்த நேரங்கள் ரசிகர்கள் தியேட்டரை வந்து அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி சிக்கலாக இருக்குது. அப்போ 9ஆம் தேதி நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணி தியேட்டரை பிளாக் பண்ணிவிட்டு கண்டென்ட் போய் சேரலன்னா அது வேறு மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ தான் ரசிகர்கள் கொஞ்சம் தேர்த்திக்கிறாங்க, 10 நாளில் கொஞ்சம் மனசு தேர்ந்திடும். அன்றைக்கி 9ஆம் தேதி போயிட்டு கண்டென்ட் வரல அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், இதை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நேற்று ஒரு ஈவினிங்க்கு மேலே ஒரு முடிவு எடுத்து படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே பயங்கர அப்செட். இந்த பட குழுவினராக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும். நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்காக கட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. 31st நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் எல்லாமே அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஒரு யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால அங்கே ஹாலிடேஸ் வேறு இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு, ஆஃபீஸ்கார் வரமாட்டாங்க. அப்படி எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை இன்றைக்கி விடாமுயற்சியே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. இல்லை, படத்தை தள்ளி வச்சிருந்தாலும் கூட ட்ரெய்லராவது விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் ரசிகர்கள் தரப்புல இருந்து. இல்லை, அவங்க பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்கல்ல. ஒரு பக்கம் இந்த டேரக்டர் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஓடிடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கப்ப அந்த டென்ஷன்லேருந்து அவங்க ஒன்றும் மீளவே இல்லையே. எப்படி நம்ம அதை வந்து இது பண்ண முடியும்? முதல்ல அதை கொஞ்சமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரெயிலில் ஒவ்வொரு நாள் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த அந்த சவதிகா அந்த பாடல் வந்தப்போவுமே கூட வந்து இன்னொரு சர்ச்சை என்ன வந்தது அப்படின்னா வந்து இந்த மியூசிக் வந்து பகத் வாசில் படத்துல இருந்து அதோட சேர்ந்த மாதிரி இருக்கு, அந்த படத்துல இருந்து இவங்க எடுத்தாங்களா இல்லை 2 பாடலுமே வந்து வேற எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்ததா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இது ஒரு ஆப்பிரிக்கன் சாங், ஆப்பிரிக்கன் சாங்கு, அரபியன் சாங் ஒன்று, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அந்த பாட்டு எடுத்துக்கிறாங்க. இது எல்லாரும் ஒரே இடத்துல தான் எடுத்துருக்காங்க. அனிருத் மட்டும் நான் மட்டும் பண்ணல, அவன் பண்ணியிருக்கான்ல, அவனை போய் கேள்வியா அப்படிங்கிற மாதிரி அரேபியன் சாங் ஒரு ஆப்பிரிக்கன் சாங் ரெண்டையும் எதிர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வடிவம் வந்திருக்கு. அதான் ஆவேசம். அந்த ஆவேசம் படத்தில் வர்ற சாங்கல் தான் அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. இல்லை, இவ்வளவு சம்பளம் கொடுத்து இவ்வளவு மெனக்கட்டு இத்தனை வருஷம் காத்திருந்து ஒரு 4-5 சாங் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட் மிக்சர் மாதிரி 2 வாழைப்பழம் போடு 2 கொய்யாப்பழம் போட்டு அடித்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்குறது ஏன் இது ரொம்ப நாளைக்கு நிற்காது, நிலைக்க முடியாது. அது வந்து அவருக்கே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். செலக்டடான படம் பண்ணுங்கள், வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. இன்றைக்கி 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா பாடல் இன்றைக்கி கேட்குறாங்க, லைவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு சோல் இருக்கும் பாட்டில். ஒரு பாட்டில் வந்து இளையராஜா பாட்டை நீங்கள் எத்தனையோ இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் பல்லவி ஒரு மாதிரி இருக்கும், சரணம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் சரணம் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அதில் ஒரு ஒரு உயிர் இருக்கும். ஒரு குத்து பாட்டாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்ன ஒரு மெலடி இருக்கும். நிலாது வானத்து மேலே பாட்டை பார்த்தா அது வந்து ஒரு சாங் கேலப்பிங்கான சாங்காக இருந்தால் கூட அதில் ஒரு செகண்ட் சரணத்துக்கு ஒரு சின்ன மெலடி இருக்கும். அப்போ ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தான் அது அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து போட்டு வண்டி ஓட்ட முடியும்? அப்படிங்கும்போது இந்த பாட்டு வந்தப்போ ஒரு விமர்சனம் ஆச்சு. அதுவே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு பிஜிஎம். ஆனால் அந்த மாதிரியான கெட்டப்பில் இருக்கிறாரு. பாட்டு தான் இல்லைனா கூட அந்த பிக்சரைசிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அஜித் ரொம்ப அழகாக இருந்தார். இருந்ததில் அஜித் ரசிகர்களுக்கு இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இதாக இருக்கும். இப்போ இந்த படம் எல்லாமே ஒரு தடுமாற்றமாகவே இருக்குது. இது மியூசிக் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து படத்தில் இவங்க இணைஞ்சிருக்காங்க, இந்த நடிகர் இணைஞ்சிருக்காங்க, இந்த நடிகர் இணைஞ்சிருக்காங்கன்னு கடைசி வரைக்குமே வந்து அந்த கேஸ்டிங் குரூவில் வந்து செலக்ட் பண்ணுறது ஆன்போர்டுன்னு போட்டு என்னப்பா படம் ரிலீஸ் ஆக போது இப்போ வரைக்கும் ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வந்தது. இது எதனால இந்த அளவுக்கு இப்படி? இல்லை, அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆன்போர்டுன்னா அவங்க ஆன்போர்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே. இப்போ அவங்க வந்து அதை வந்து கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. படத்துடைய பப்ளிசிட்டிக்காக ப்ரொமோஷனுக்காக இந்த கேரக்டர்லாம் படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. அதுக்காக ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கே எல்லாம் போடல. அவங்க ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க படத்துலன்றக்காக போட்டாங்க. அவங்க படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தாங்க. 31st நைட்டு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறோம், அப்படியே ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறோம், டேரக்டர் இன்டர்வியூஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் செட்டப் இருந்தாங்க. நேற்று சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க வந்து அந்த முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க படத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு. வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து படம் சென்சாருக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அது ரூமராக இருந்தாலும் வந்து 12 சீன் வரைக்கும் வந்து சென்சார் போர்டு வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. அஜித்தும் வந்து சர்டிஃபிகேட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இல்லை நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. வன்முறை அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது படத்தில் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரூமரில் வந்து இருந்தது. அது இப்படியெல்லாம் இருந்தால் படத்தை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் சென்சாரில் வந்து முழு படத்தையெல்லாம் கட் பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு ட்ராவலிங் சேசிங், இதில் வன்முறை பெருசாக இருக்காது. இந்த சீன் பை சீன் பார்த்தா ஒரு ட்ராவல் பண்ணி போவார், அதில் சேஸ் பண்ணி போவார், ஃபைட் இருக்கும், ஒரு த்ரில்லிங் இருக்கும், இங்கே போய் அங்கே போய் டேர்னிங் ஆகும். இந்த மாதிரி படம் இப்படி தான் போவோமே ஒழிய
பெருசாக வன்முறை காட்சியெல்லாம் இருக்குது. அது வந்து ரூமர், அது பரப்பி விடுறாங்க. முழுக்க முழுக்க நடந்த சம்பவம் இதுதான். நேற்று 6 மணி வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறப்ப சிக்கல் ஒரு பக்கம் பிரச்சனை வரல, 3-4 பக்கம் பிரச்சனைகள் வர்றப்ப மெயினாக வந்து ஓவர்சீஸ் தான். ஓவர்சீஸ் ப்ராப்ளம் வந்து 2ஆம் தேதிக்கு பிறகு தான் அவங்க வந்து கடையை திறப்பானுங்க யூரோப்பில். அப்படிங்கும்போது அதற்கு பிறகு கண்டென்ட்டை ரெடி பண்ணி, அதற்கு பிறகு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அதற்கு பிறகு அமிச்சு அதுக்கு முன்னாடி சென்சார் வாங்குறது அங்கே டிலே ஆயிடுச்சுன்னா மொத்த படமும் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஒரு பக்கம் இவங்க ஒன்றும் செட்டில்மெண்ட் பண்ணல இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ்க்கு. எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப நியூ இயர் வந்துருச்சு, இந்த 3-4 நாள் லீவில் வந்து இந்த டென்ஷன் வேணாம், படத்தை ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருந்தாலும் கூட அப்போ சென்சாருக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டீங்க, உங்களோட ஃபைட் பண்ணாமல் கிளாஷ் விடாமல் இன்னும் நிறைய படங்கள் வந்து பொங்கல் தாண்டி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிறைய படங்கள் ஓரமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் வரல அப்படின்னு சொல்றதுனால இப்போ அந்த படங்களும் வந்து பொங்கலுக்கு வர்றதுங்கிறது அடி வாங்குதே அப்படிங்கிற மாதிரியான இல்லை, இது தவிர்க்க முடியாத காரணம் தான். இது இன்னைக்கு நேற்று கிடையாது, இன்னைக்கு விடாமுயற்சி எல்லாம் சொல்கிறோம். பல படங்கள் வந்து படம் நாளைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் போடுற காலகட்டங்களில் பிரிண்ட் பெட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், அன்றைக்கி வந்து நிற்பாங்க. முதல் படம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு டெபிசிட்டி இருக்கும், அதுக்கு வந்து பணத்தை கட்டுங்கன்னு நிற்பாங்க. இல்லை அந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுக்கணும் பெண்டிங் இருக்கும், அதை கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் கேஸ் போட்டுருவாங்க. இது இந்த மாதிரியான பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் இல்லை, 3-4 சிக்கல் வந்தது தான் இந்த பிரச்சனை. இது மாதிரி டேட்டு அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போகிற படங்கள் நிறையா இருந்தது. இது வந்து புதுசுலாம் கிடையாது. இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஆல்ரெடி 3-4 படங்கள் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்த தயாரிப்பு பட நிறுவனம் வந்து அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு வரல. ஏற்கனவே இந்தியன் டூவில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரோ அந்த பிரச்சனை வரல. அது வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையாக இருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள், அது இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சார் ப்ராப்ளம், இந்த மாதிரி அந்த காப்பிரைட் இஷ்யூ, படம் கண்டென்ட் முடியல, டிசம்பருக்குள்ளே முடியல, கண்டென்ட் வரலையே. ஒன்றும் அனிருத் வந்து அதை ஒன்றும் ஃபைனல் மிக்ஸ் பண்ணல, ஒன்றும் ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கல. அதில் அவர் தரப்பில் இருந்தது கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து படத்தை வந்து போன வாரம் வரைக்கும், போன மாதம் வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவர் தரப்புலேருந்து ஒன்றும் படத்தை ஃபைனல் பண்ண மாட்டேங்குது. இந்த இவர் வெற்றிமாறன் மாதிரி நாட்கள்லாம் ரிலீஸ் டேட் முதல் நாள் வரைக்கும் உட்காந்து படத்தை வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. கட்டிங் வேலைகள் பண்ணி அதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கண்டென்ட் கொடுக்கலையே. தயாரிப்பாளர் கொடுத்தா 25ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. கண்டென்ட் கைக்கு வரல, அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ அனிருத் தரப்புல இருந்து விஷயங்கள் அவங்க சைடில் வந்து குற்றமாக எல்லாரும் வைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ சம்பளம் வாங்கியும் கூட வந்து இது மாதிரி அங்கே இங்கேன்னு ஒரு 10 பாட்டை எடுத்து நீங்கள் கொலாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கோடி சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ ரசிகர் மத்தியிலேயும் அதுதான், இதுக்காக நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா இப்போ அனிருத் பிஸியாக இருக்கிறத விட நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி காலகட்டங்களில் இளையராஜா எவ்வளவோ பிஸியாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட ஒரே நாளில் பல படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கில் இருக்கும். ஆனால் அனிருத்தால் ஏன் முடியல அந்த மாதிரி? நீங்கள் இளையராஜாவில் வந்து பான் ஜீனியஸ், அவர் வந்து ஒரு பான், அதாவது சினிமாவில் வந்து ஒரு ஏகலைவன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் வந்து செலக்டடான ஆட்கள் தான். கண்ணதாசன், இளையராஜா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா பான் ஜீனியஸ். கண்ணதாசன் பாட்டுக்கும் அவர் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒரு 2 லைனில் சொல்லிட்டு போயிருப்பார். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உள்ள ஒரு விஷயத்த ஒரு பாட்டு, சினிமா பாட்டில் ஒரு 4 லைனில் சொல்லிட்டு போயிடுவார். வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அதாவது பிறந்ததுலேருந்து நீ கொண்டு போய் இறக்குற வரைக்கும் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபியான ஒரு விஷயத்த ஒரு 4 லைனில் சொல்லிட்டு போயிடுவார். இது அவங்களாம் தனியாகவே தன்னை வந்து உருவாக்கிட்டாங்க. ஒரு கண்ணதாசன்லாம் வந்து எத்தனை பாட்டு கேட்டாலும் ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்காமல் அப்படியே சொன்ன வாயை திறந்து அருவி மாதிரி கொட்டுன்றாங்கல்ல, அந்த மாதிரி எழுதப்பட்ட பாட்டு தான் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் கண்ணதாசன். அது மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு நாளைக்கு 4 படம் 5 படத்துக்கு கம்போசிங், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 பாட்டு கம்போஸ் பண்ணுவார், ஒரு 10 பாட்டு ரெக்கார்டிங், ஒவ்வொன்றுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்களாம் ஒரு பான் ஜீனியஸ், அவங்களாம் இயற்கையாகவே தன்னை உருவாக்கிடுறாங்க. தேனி பக்கத்தில் பண்ணப்புறங்கிற ஒரு கிராமத்தில் எந்த விதமான அன்றைக்கெலாம் அந்த காலகட்டங்களில் சென்னைக்கு வர்றதே பெரிய விஷயம், சென்னைக்கு வந்தாலே பெரிய விஷயம். அப்படி ஒரு பேக்ரவுண்டான ஒரு கிராமத்தில் இருந்து கிளம்பி வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தன்னைத்தானே கற்றுக்கிறாரு. வெஸ்டர்ன் கற்றுக்கிறாரு, கர்நாடிக் கற்றுக்கிறாரு, இந்துஸ்தானி கற்றுக்கிறாரு, பல ராகங்களை கற்றுக்கிறாரு, அந்த ராகங்களை சினிமாவில் பயன்படுத்துகிறாரு. மிகப்பெரிய கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. சிம்போனிங்கிறது நமக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு மொழியில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க பாதி பண்ணிட்டு முடிக்காம வச்சிருக்காங்க, ஒரு பாதி பண்ணி முடிக்கிறாரு. அவங்களாம் அதையெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்கெல்லாம் பான்
ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிறவிகள் அவங்கெல்லாம் கண்ணாது. அவங்கள இவங்க இவரோட அனிருத் போட்டிருக்கிறாருக்கா, இளையராஜா போட்டிருக்கிற அனிருத் அப்படிங்கிற அந்த கம்பரிஷனே தப்பு. இவங்க ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க ஒரு பான் ஜீனியஸ், அவங்க எந்த துறையில் இருந்தாலும் பெரிய இருப்பாங்க. அதனால் கண்ணதாசன் ஒரு புத்தகத்தை கொடுத்தாருன்னா போகிற போக்கில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வரோம். படித்து முடிச்சுட்டு நீங்கள் அதில் 3வது பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால் அப்படி சொல்லுறோம். அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரியான ஒரு குவாலிட்டி உள்ள நபர்கள் அவங்க வேறு. இவங்க அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல இளம் தலைமுறையினருடைய அந்த பல்ஸை தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் மெனக்கெடலாம், கொஞ்சம் யோசிக்கலாம். 1க்கு 4 தடவை அதை வந்து யோசித்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம சினிமாவில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு படம் வெற்றி பெற்றுட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னா எல்லாம் அவர்கிட்டே போவாங்க. ஒரு ஹீரோ பிஸி ஆகிட்டாருன்னா அவர்கிட்டே போவாங்க. ஒரு படத்தை ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சாருன்னா போதும், அவர் பெர்மனெண்ட்டாக வீட்டில் போலீஸ் ட்ரெஸ்ஸை வாங்கி தச்சு வச்சு டெய்லி காலையில் போலீஸ் ட்ரெஸ் போட்டு நிற்பார். சினிமாவில் அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது மாதிரி ஒரு படம் ஓடிடுச்சு அனிருத்துக்கு அப்படின்னா அனிருத் பக்கமே போகிறது. நிறைய இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, நிறைய புதுசாக சான் ஓல்ரன் இருக்காரு, சாம் சிஎஸ் இருக்காரு, நல்லா பண்ணுறாங்க. ஏன் வந்து அவர்கிட்ட போய் பிஸியாக இருக்கா, வேற ஒருத்தர் வச்சு பண்ணுங்க. ஆடியோ ரைட்ஸ் இன்னைக்கு பெருசாக பிஸ்னஸ் கிடையாது. பாட்டை வச்சு ஆடியோ ரைட்ஸ்க்கு பல கோடி கொடுத்து மியூசிக் டைரக்டர் ஆடியோ ரைட்ஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் கிடையாது. படங்கள்லாம் தான் அந்த பாட்டுமே ஹிட் ஆக போகுது. அப்படிங்கும் போது சினிமாவை வந்து அப்படின்னா ஒரு பக்கம் பறந்த காட்டுக்கு விளைஞ்ச குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஹிட் ஆகிட்டாருன்னா உடனே அவர் நோக்கியே போகிறது. நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. நீ வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி சிக்கல் வராமல் அந்த தயாரிப்பாளர்களும் இயக்குனர் தான் சரி பண்ணும். இல்லை, அது மாதிரி தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் வந்து இப்போது ஒருத்தரையே வந்து தேடி போனாலும் கூட அவர் தரப்புலமே சொல்லலாம்ல, இல்லை நான் இவ்வளோ பிஸியாக இருக்கேன், இல்லை இவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க, இந்த இதுக்கு இவங்க கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாமே, இல்லை முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டா கூட டேரக்டர்ஸ் அடுத்தடுத்து வேற யாரையாவது கூட. இல்லை, பெரிய படங்கள் வர்றப்ப அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஒரு பக்கம் ரோகேஷ் கூட பண்ணுறாரு, ஒரு பக்கம் ரஜினிகாந்த் கூட பண்ணுறாரு, சங்கர் மரியா நாட்டோட பண்ணுறாரு. அப்படிங்கும் போது அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. இல்லை, ஆனால் இல்லை 10 படம் வந்துச்சுன்னா ஒரு செலக்டடாக 5 படம் பெரிய படத்தை எடுத்துட்டு 5 படத்தை அவாய்ட் பண்ணுறாரு. அவராலையும் முடியாத படங்கள்லாம் சமீபத்தில் கூட ஒரு படத்தை வந்து அது வந்து விளையாடினார். இந்த குட்பேடக்லி வந்து விளையாடினார் இல்லையா, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் விளையாடினார். அவராலையும் முடியாத பக்கங்களில் வெளியில் வர்றாரு. அவரையும் சொல்லி புத்தகம் கிடையாது. இருந்தாலும் அனிருத் மியூசிக்னா படம் வந்து எல்லாம் ஓடிடும் அப்படின்னு ஒரு இதில் அவங்க போய் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம், அந்த படத்தை காட்டில் அதிகமாக சம்பளம் தர்றவங்கலாம் போய் நிற்பாங்க. அது சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம் தான். அவராலையும் முடிஞ்ச அளவுக்கு அவரும் அதை கொஞ்சமாக இது பண்ண தான் செய்யும். இப்போ அவர் வந்து இப்படி படத்தை ரிஜெக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, இல்லைன்னா முடியல மற்றவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்ல பிரச்சனை இல்லை எல்லா படங்களுக்குமே இவரும் இசையமைக்கிறதும் இங்கே யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் இவர் வந்து யங்ஸ்டர்ஸோட வைப்பை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்கேற்ற மாதிரியான இவரே வந்து பண்ணுற விஷயங்கள் இருக்கணும். ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அது ஈஸியாக மக்கள்கிட்ட இருந்து இது காப்பி, இது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியுது. அப்படிங்கிறப்போ இவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கடலாமே, வாங்குற சம்பளத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக, சம்பளத்தை விட அதிகமாக இல்லை, பட் இந்த காப்பி அடிக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு உழைக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னும் ரசிகர்கள் கிட்ட இருக்கே. வாங்குற சம்பளம் வேலை பாருங்க பாய் அப்படிதான் இருக்கு. இப்ப எல்லாருமே அததான் சொல்றாங்க. என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இடத்த தூக்கி போட்டுறாரு அந்த பாட்டுல. இப்ப இந்த அஜித்தை கடவுள தூக்கி போறாரு, சும்மா இருக்க பாய்ன்ற தூக்கி போடுறாரு, அந்த ட்ரெண்டிங்கை பிடிச்சி போடுறாரு. பட் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாரு. பட் அதுக்குள்ள ஒரு சோல் இல்லை, ஓன் கிரியேஷன் கிடையாது. அதில் இப்போ அங்கங்கே எடுத்து போகிறாரே ஒழிய அந்த ஓன் கிரியேஷனோட பண்ணார்னா உண்மையிலேயே அந்த பல்ஸ் பிடிச்ச ஒரு பெரிய விஷயம். ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எந்த ஹீரோவுக்கு என்ன பிஜிஎம் பண்ணுற பல்ஸ் பிடிச்சிட்டாரு. அதோடு சேர்த்து கொஞ்சம் மெனக்கட்டாருன்னா ரொம்ப நாள் நிற்கலாம். ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு கேப் இருக்குது இவருக்கு. இளையராஜா ரஹ்மானுங்கிற மாதிரி அவங்க ஒரு செட்டாக போயிட்டாங்க, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா வித்யாசா அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ அந்த ஒரு கேப் இருக்குது, அது இவர் தான் ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டார்னா நல்லது. இவர் மியூசிக் போட்டார்னா இவர் தான் பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சினிமா வட்டாரங்கள்ல பேசு பொருளாக இருக்கு. அதை இல்ல, அது வந்து எப்படின்னா மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்றப்ப அவங்க தான் பாடி காட்டுவாங்க. சில டைரக்டர் நீங்களே பாடிடுங்க அப்படின்றாங்க. அது வந்து எப்படின்னா அந்த கம்போசர் பாடுறப்ப அந்த பாட்டு நல்லா இருக்கும். அது வந்து அடுத்த வெர்ஷனா வந்து இன்னொரு சிங்கர் வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடி அடுத்து வர்றப்ப அது வேற ஒரு டைமென்ஷனா இருக்கும். இவங்க கேட்கறப்ப இது இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, நீங்களே பாடிடுங்க. இளையராஜா பாடுலாம் நிறைய பாடலாம் அவங்க கம்பல் பண்ணி தான் அவர் வேற சிங்கர் வச்சு பாட நீங்களே பாடுங்கன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது தான். இவரே பாடணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, அவங்க வந்து கேட்குறாங்க நீங்களே பாடிருங்க நல்லா இருக்கும். வெளியிலே இப்போ நிறைய பேருக்கு பாடுறாரு, அவர் வாய்ஸும் ஒரு யூனிக்கான வாய்ஸாக தான் இருக்கு, அது தப்பாலாம் கிடையாது. அதனால அவங்க கேட்கறதுனால பண்றாரு. சரி, இப்போ பொங்கலுக்கு வரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் பொங்கலுக்கு வரலன்னா அடுத்த படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே ரசிகர்கள். இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க, நாங்கள் கொஞ்ச நாள் நோண்டாதீங்க அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுறோம், அப்புறம் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிறாங்க.
இந்த கேப்ல பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து வீரதீர சூரன் வர்றதாக ஒரு பிளான் இருக்கு. அவங்க அநேகமாக வந்து 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி இடத்தை வீரதீர சூரன் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.